எங்கே வந்துருக்குன்னா நம்ம ஏரிக்கு வந்துருக்குங்க. மீன் பிடிக்க போகிறோம். அதாவது தூண்டியில் புழு லோட் பண்ணியாச்சு. அதனால் விசிற போகிறோம். இப்போ இந்த இடத்துல நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ மீன் சிக்குதுன்னு. மீன் பொறிக்குது. இந்த ஏரி ஃபுல்லாக மழை தண்ணி தாங்க. மழை தண்ணியில் தான் இது எல்லாம் இருக்குது. மூலிகை தண்ணி. நம்ம சேனலில் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆட்டில் போட்டுங்க. கேமரா அந்தவும் காட்டு. நம்மளும் ஒரு மீன் போட்டுருக்குறான். அது இன்னும் பொறிக்கல. ஒரு 5-6 மீன் சிக்கிக்குதுங்க. அப்படியே மீன் காட்டுற அப்படியே கொண்டு போய் இந்த காட்டும் பாரு. இங்கடா 1 அதான் 2 மீன் எடுத்துட்டு வந்தல பொறிக்குதுங்க. சிக்க மாட்டேங்குது. ரமேஷ் வந்து மாட்டுச்சாடா இல்லையா? இருக்குதா? மாட்டிக்கிச்சுங்க. சின்னதாக மாட்டிக்குது. மீன் பொறிக்குதுங்க. ஃபுல்லாக பொறிக்குது. இந்த இடத்துல மீன் நிறைய இருக்குது. பாஸ் இந்த பக்கம் வந்து போடுங்க பாஸ். வாங்க அங்கே உட்காந்துருக்கு போதும். மாட்டி மாட்டுச்சுக்கு ஒரு மீன் மாட்டுச்சுக்கு 1 கிலோ இருக்குங்க ஒரு மீன். மாட்டுச்சு பையன் விட்டுவிட்டாரு. விசனம் முடிச்சுட்டு குந்திட்டு இருக்கிறானா? நான் மீன் உழுவுலன்னு ஜலப்பாக குந்திட்டு இருக்கிறான். 1 கிலோ மீன் மாட்டுச்சுங்க சார். விட்டுட்டான் சார். உங்களுக்கு குறைக்குதுங்க சார். நீங்கள் சரி எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி அட்ரஸ் போட்டு கொடுக்குறியா? லாக் எடுக்கும்போது ஃப்ளிப்கார்டு அமேசான்லாம் பேசக்கூடாது. காப்பிரைட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துருக்குறோம். ஒன்று வருது பாரு. அதான் அவன் முதலையா இருக்க போதுங்க. அங்கே பாரு வந்து மாட்டிச்சாடா. நம்ம ஆள் சொல்கிறாரு இங்கே ஒன்றும் மாட்டல. இவர் வந்து ஒரு டம்மின்னு நினைக்கிறேன். ஒன்று இழுத்துட்டு போனுச்சா இல்லையா? வணக்கம் மக்களே. தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மால் தூண்டில புழு குத்துறாரு. ஆல்ரெடி குட்டி தான் இருக்குது. லோடிங் ஆயிடுச்சு. அங்க பாருங்க ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. காட்டுங்க அங்க ஃபோக்கஸ் கேமரா ஃபோக்கஸ் காட்டுங்க. பக்கத்துல ஒருத்தர் தூண்டி எடுத்து மாட்டிக்கிச்சு. தூண்டி இருக்கிறாரு. புடிச்சா இருப்பாங்க பெரிய புடியா. ஒரு புடியா மாட்டிருக்குது. மறுபடி வேற புழுவை மாத்துறாரு. மாத்தி தூண்டில போட போறாரு. உள்ள அம்மன் இருக்குடா. மண்புழு குத்திட்டு இருக்கிறாரு தூண்டில. இது எப்படி எடுத்தா கையில மொன்னையா வரும்? அடுத்தது அதே இடத்துக்கு வீசுறாரு தூண்டிய. கரெக்டான பேஸ்ல போய் விழுந்துருச்சு. இவர் தூண்டியில இன்னும் எதுவுமே மாட்டல. இந்த பக்கம் மாட்டிருக்குங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ சைஸ்ல மாட்டிருக்கு மீன். அது ஃபுல்லா 1/2 கிலோ தான் வரும். அது எதுவும் சொல்லக்கூடாது. இல்லை எது சின்னதா அதுதான் நம்ம. இல்லை 2 பிடிச்சிக்கலாம். 2 பிடிச்சிருக்கேன். ஒரு தூண்டியில என்னமோ கடிக்குது. அது எதுவும் இல்லைங்க. முதலையா இருக்கும். இல்லை வேற ஏதாவது பெருக்கா இருக்கும். பாம்பா இருக்கும். பாம்பு உனக்கு வந்து போய் சந்திரமில் பறிச்சுட்டு அப்படியே தோலை ஒழிச்சிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அட பாம்பு புடிய. பாம்பை கூட இருந்தாலும் சாப்பிடுவார் நம்மளால. இன்னும் மனுஷன் எடுத்து நம்மளால சாப்பிட்டதில்லை. தலைப்பகுதியிலேருந்து ஒரு அடி விட்டு நறுக்கிட்டு வால் பகுதியிலேருந்து ஒரு அடி விட்டு நறுக்கிட்டு மீதி நடுகண்டத்தை தோலை ஒழிச்சு எண்ணெயில் பொரிச்சோம்னா நல்ல எண்ணெயில் பொரிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. என்னதுங்க? மீன் நிறைய இருக்குதுங்க. நீ அப்படி அலம்புனா ஒன்று கூட மாட்டாது. அது ஒரு கேமராமேன் பெரிய இவர் சொல்கிறாரு. அதை நம்ம கேட்டுட்டு சின்ன சின்ன புழுவாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு காலி நல்லா சாப்பிட்டு பொறிக்குது. தெரிஞ்சு மாட்டு நினைக்கிறேன். மாட்டினா இன்னைக்கு ஒரு புடே. நம்ம சேனலெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுவாங்க. அடுத்த விளாகு பழனி போகிறோம், அது ஒரு விளாக் எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். கூடி சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. தை திருநாள் வந்துடுச்சு, அதனால் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோட ஹாப்பியாக இருங்க. மாட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்கிறேன். அங்கே ஒன்றுத்தையும் வேகமாக எடுக்கணும், சோத்துக்கு சேர்த்த நோட்டை எடுத்து அப்படிதான் போகும். ஆடா மீன் பிடிக்கிற மீன் எக்ஸ்பர்ட்டுங்க, நம்மளுக்கு சும்மா டம்மி. இங்கே கொடுங்க, நான் ஒரு டைம் போட்டு பார்க்குறேன். நம்ம சொன்ன பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க ஒரு களத்தில் இறங்கினா 10 கிலோ 50 கிலோ மீன் பிடிக்காமல் இறங்க மாட்டார். இப்போ தான் தூண்டி போட்டிருக்கிறாரு. பார்ப்போம். நான் பிடிச்சதில் எந்த மீனும் காட்டுறேன் இருங்க. நான் பிடிச்சதில் இங்கே இருக்கிறதுல பெரிய மீனுங்க. இதுதான் பிடிச்சேன் நான். இதுவும் அப்புறம் இது ஒன்று பிடிச்சுங்க. இது நான் பிடிச்சிட்டாங்க. இதுவும் நான் பிடிச்சி தான். இது கடைசியாக சின்னதாக பிடிச்சது கண்டுக்கூடாது. இவர் நம்பால் மீனை போட்டவர் இன்னும் அப்படியே தான் உட்காந்துட்டு குச்சி நெட்டு வச்சுட்டாரு. அடா போங்கடா நீங்களும் உங்கள் மீனுன்ட்டு. அவருங்க பாருங்க டென்ஷன் ஆகிட்டாரு. மீன் இங்கே பாருங்க அலம்பரம் தெரியுதா உங்களுக்கு? மாட்ட மாட்டேங்குது. நம்பாலே மீனை பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, இழுக்கிறாரு. இவர் வேறு நான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்கிறேன். போட்டோன்னே பாரு குறிக்குது. ரமேஷ் ப்ரோ இங்கே வந்து போடு ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ ஒரு மொவரையிலே இப்போ இழுக்க போகிறாரு ப்ரோ. மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன் ப்ரோ. மாட்டிக்கிச்சு போங்க ப்ரோ. மாட்டவே இல்லை, சுத்தமாக மாட்டல. மனசு கஷ்டமாகி போச்சு. எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த மீனை பிடிச்சி மறுபடியும் தண்ணியிலே விட்டுருவோம். சரி அவ்வளோதாங்க, நானும் கிளம்புறோம். போதும், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவிலிருந்து உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். பாய். மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.